ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சேமியா பால் பாயாசம். சேமியா பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜவ்வரிசி சேமியா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா வெள்ளையாக வெடித்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போ தான் ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஜவ்வரிசி இது மாதிரி நல்லா வெள்ளையாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை வேக வச்சுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஜவ்வரிசி ஆகிறதுக்குள்ளே முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நான் ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். இதை போட்டு நான் வறுத்துக்கிறேன். முந்திரி வறுத்தாச்சு. முந்திரி எடுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையை வறுத்தாச்சு. திராட்சையை எடுத்துக்கிறேன். 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். நல்லா சேமியாவை லைட்டாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுத்தாச்சு. இது கூட இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். சேமியா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி நம்ம வடிகட்டி ஆட் பண்ணுறதுனால பாயாசம் கெட்டியாகாமல் இருக்கும். நல்லா ஒரு தடவை இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ இன்னொரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்ரு பால் எடுத்து காசி வச்சுருக்கேன். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வடிகட்டிக்கோங்க, ஆடாக இருக்கும். நல்லா இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சேமியா பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.